சூடித்தந்த சுடற்கொடியே. சார் நீங்க ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம்ல சார்? இல்ல காளி, நீங்க சாப்பிடுங்க. வீட்டுல வாக்காக்குட்டி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவனை விட்டுட்டு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. ஆனா சார் உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார். என்னாச்சு? இல்லை சார், எங்கள் சுக்கி பிள்ளைய பழைய மாதிரி கலகலப்பாக பார்க்கவே முடியாதோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு பார்த்துட்டேன் சார், பார்த்துட்டேன். ராஜுவும் அவளும் சண்டை போடுறத பார்த்துட்டு எனக்குன்னா ஒரே சந்தோஷம். எப்பவும் இப்படி தான் சார், கலகலன்னு இருப்பா. அதுவும் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவள் காலெல்லாம் தரையிலேயே படாது, எந்நேரமும் மிதந்துக்கிட்டே தான் இருந்தா. ஆனால் உங்களுக்கும் தேவிகா ராணிக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னு தெரிஞ்சதும் அப்படியே ஆள் டோட்டலாக மாறிட்டா சார். வாகக்குட்டியை பார்க்கவும் அவ கொஞ்சம் பழைய மாதிரி மாறினது என்னமோ உண்மைதான். ஆனால் முழுக்க முழுக்க பழைய சுக்கி எங்களுக்கு திரும்ப கிடைக்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு நான் பார்த்துட்டேன் சார், எங்கள் பழைய சுக்கியை நான் பார்த்துட்டேன். என்னால் தொலைஞ்சதை நான் தானே திருப்பி கொடுக்கணும். விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க, ரிலாக்ஸ். வர்றாங்க சார் ரெண்டு பேரும். சார் சார் நீங்கள் இன்னும் கிளம்பலையா? களி நீ என்னடா சாருக்கு முன்னாடியே கிளம்புன? அது வேற ஒன்றும் இல்லை, குமார் சார்கிட்ட போய் எவிடன்ஸை கொடுத்துட்டு அப்படியே காரை எடுத்துட்டு திரும்ப இங்கே வந்துட்டேன். உங்கள் ரெண்டு பேரையும் வீட்டில் கொண்டு போய் விடணுங்கிறது சாரோட உத்தரவு. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சுக்கி, பலூடா சாப்பிட்றியா? டேய், நீ எனக்கு ஃப்ரெண்டா அவருக்கு ஃப்ரெண்டா? உனக்கு ஃப்ரெண்டா இருந்தா என்ன, சாருக்கு ஃப்ரெண்டா இருந்தா என்ன? நீயும் சாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அப்போ உங்க ரெண்டு பேருக்குமே நான் ஃப்ரெண்டா தானே இருக்க முடியும். அண்ணா, இவர் கூட சேர்ந்து நீ நல்லா பேச கத்துக்கிட்ட என்ன? எஸ். நீ வீட்டுக்கு வா, பூஸ்ட் கேப்பையில கொடுக்கவே மாட்டேன் போ. நீ முதல்ல வீட்டுக்கு வா. ராஜு ராஜு, நீ என்னடா அவர் சொல்றத நம்புற, நான் சொல்றத நம்ப மாட்டியா? மாட்டேன். அவர் போட்ட தாலியை எனக்கே தெரியாம நீ உன் கழுத்துல போட்டிருக்க. பத்தா குறைக்கு அவரோட தாயத்தை வேற அந்த தாலியில கோர்த்து போட்டிருக்க. இதுல வாக்கா குட்டியை பார்த்ததுல இருந்து ஏன் பிள்ளைன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ எப்படி நம்புவேன் நானு? ஏன் சார், நீங்க யூஎஸ் போயிருக்கீங்களா? ஓ எஸ், போயிருக்கனே. பாரு, அப்ப அவர் சொல்றதெல்லாம் உண்மை, அத நீ நம்புவ, நான் சொல்றதெல்லாம் பொய் என்ன? ஒருவேளை யூஎஸ்ல எனக்கு தெரியாம நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்திருக்குமோ? இப்போ அந்த ஆக்சிடென்ட் ஆகி பழசெல்லாம் மறந்து போயிருமே, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கோ? டேய், அங்க இருந்து அத்தனை நாளும் தினமும் உனக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு தானடா இருந்தேன். காலையா இங்க பாருடா, இவங்கிட்ட சொல்லுடா. ஆமா சுக்கி, தினமும் ஃபோன் பேசினேன், வீடியோ கால் கூட பேசினேன், ஸ்கைப்ல பேசணும். உன் முகம் மட்டும் தானே சுக்கி தெரிஞ்சது. இவனுக்கும் மேல. ஆமா சுக்கி, எனக்கு ஒரு டவுட். மத்தியானம் உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது கிரே கலர்ல காட்டன் சுடிதார் தானே போட்டிருந்த? ஏண்டா நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க? இப்ப தாண்டா அதே டவுட் இவனுக்கு வந்தது. அதை கேளுடா. நானும் கேட்டேன், ஏன் சுக்கி என்னை காணுமேன்னு பதறிட்டு வந்திருக்க, அப்படி எப்படி சுக்கி அழகா இப்படி ட்ரெஸ் மாத்திட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டேன்டா. அதுக்கு சார் கூட அவுட்டிங் போற மாதிரி ஜாலியா வெளியே கிளம்பி வந்திருக்கலாம் சொல்றா. ஏன்னா சாருக்கு நான் இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்குல்ல, அப்ப நான் சேஃபா தான் இருப்பேன்னு அவளா நம்பியிருக்கா. ராஜு, இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன சார்? இல்ல, மத்தியானம் போட்ட அந்த கிரே கலர் சுடிதாருக்கும் இந்த பிங்க் கலர் சுடிதாருக்கும் நடுவுல ஒரு பட்டு சாரி வேற மாத்தி இருக்காங்க. என்னன்னு கேளுங்க. ஆமா 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 ஆமா, நானும் பார்த்தேன். என்ன சுக்கி இதெல்லாம்? எதுக்கு பட்டு சாரி மாத்தின? திருநெல்வேலியில இருந்து ஒருத்தர் பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. பட்டுச்சேலையை கட்டிட்டு வான்னு தலையா அடிச்சுக்கிட்டேன். அப்ப கட்ட மாட்டேன்னு சொன்னேன். அவர் போனதுக்கு அப்புறம் எதுக்கு பட்டுச்சேலை கட்டின? வேற எதுக்கு? என்ன பாக்குறதுக்கு, எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு தான். உன்னையெல்லாம் என்ன செஞ்சா தகும்? அப்புறம் ஸ்பெசிஃபிக்கா மல்லிகைப்பூ வேற வச்சுட்டு வந்தாங்க. அதை என்னன்னு கேளுங்க. அது நேத்தே எங்க ஆச்சி பூ வாங்கி தொடுத்து வச்சிருந்தாங்க சார், அந்த பூ தான். ஆஹா, அந்த பூ பொண்ணு பார்க்க வர்றதுக்காக வச்ச பூ. அப்புறம் என்ன பாக்குறதுக்காக வச்சுட்டு வந்தாங்கல்ல, அது எப்போ வாங்கினாங்க தெரியுமா? காலையில ஸ்கூட்டி எடுத்துட்டு பூ வாங்குற சாக்குல என்ன பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ வாங்கிட்டு வந்த பூவை தான் வச்சுட்டு என்ன பாக்குறதுக்கு என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ காலையில ஸ்கூட்டி எடுத்துட்டு பூ வாங்கிட்டு வர்றேன்ட்டு போனது பூ வாங்குறதுக்கு இல்ல, என்ன பாக்குறதுக்கு தான். திருநெல்வேலியில இருந்து ராஜு ஒரு மாப்பிள்ளைய வர சொல்லி இருக்கான். அந்த மாப்பிள்ளைய எனக்கு பிடிக்கல, நீங்களும் என்ன பொண்ணு பார்க்க வாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்காக இன்வைட் பண்றதுக்கு தான் வந்திருந்தாங்க. அப்போ பிசினஸ் மீட்டிங்னு சொன்னீங்க. நான் அங்க வந்தது பிசினஸ் மீட்டிங்காக தான் ராஜு. நீ வீட்டுக்கு வா. சார் நான் வரேன் சார். காளியா, கார் கிட்ட நிக்கிறேன், வா. சுக்கி, பலூடா. எப்பா, ஏன் காளி, கண்ணகி மதுரையை எரிக்கும் போது இப்படிதான் ரொம்ப ஹாட்டா இருந்திருக்குமோ? அதான் சார் கேட்டேன், பலூடா சாப்பிட்றீங்களான்னு. நீங்க வேண்டான்ட்டீங்க. எனக்கு வேண்டாம், மேடம்க்கு வேணுமான்னு கேட்போமா?
சாப்பிட்றீங்களா மேடம்? பல்லூடா? இருங்க, உங்களை நாளைக்கு வந்து வச்சுக்கிறேன். எது? என்ன வச்சுக்க போறீங்களா? மேடம், உங்களுக்கும் எனக்கும் இடையில ஒன்றும் இல்லைன்னு நீங்க தான் சொன்னீங்க. இப்போ எதுக்கு என்ன வச்சுக்க போறீங்க? இருங்க, நாளைக்கு வந்து உங்களை வச்சுக்கிறேன். டேய், நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு, வா வந்து சேரு. எப்பா பார்த்து கழுத்து சுளுக்கி கிட போகுது. எங்களுக்கு தெரியும். கொந்தளிச்சிட்டு போறா. இருக்கட்டும் இருக்கட்டும், இப்படியே இருந்தாதான் தேவிகா ராணியை பத்தின ஞாபகம், அவங்க இவங்களுக்கு கொடுத்த கஷ்டம் எதுவுமே ஞாபகத்துக்கு வராம இவங்க சண்டையே இவங்களுக்கு பெருசா இருக்கும். இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டும். ஆமா சார், உண்மைதான் சார். சுக்கிக்காவது நினைச்சு பார்க்கறதுக்கு சந்தோஷப்படுறதுக்கு நீங்க இருக்கீங்க. ஆனா ராஜு ரொம்ப பாவம் சார். தேவிகா ராணியை பத்தி ஒரு நிமிஷம் கூட அவன் நினைச்சு வருத்தப்படக்கூடாது. அதுக்கு நீங்க சொன்ன மாதிரியே இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போடுறது நல்லதுதான் சார். செல்ல சண்டை தானே, போட்டுக்கட்டும். சரி காளி, நேரமாச்சு. மலர் இவ்வளவு நேரம்லாம் வெளியே இருக்க வேண்டாம், இருக்குல்ல. சீக்கிரமா வீட்டுல கொண்டு போய் விடுங்க. சரிங்க சார், போயிட்டு வரேன். சரி, பார்த்து பத்திரம். வீட்டுக்கு போனதும் எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்க சார், போயிட்டு வரேன். அப்ப காலையில காரை கொண்டு வந்தா போதும்ல சார்? போதும் காளி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சார், போயிட்டு வரேன். ஆச்சி மடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா, ஆடும் வரை ஆடி விட்டு அள்ளி விழி மூடம்மா, ஆச்சி மடி மெத்தையடி. ஆச்சி, நீங்க ஒரு பாட்டு பாடுங்க ஆச்சி. நானா? ஆச்சிக்கு என்ன பாடுறதுக்கு வரும்? பாடுவீங்கல்ல ஆச்சி, சின்ன பிள்ளையில எங்களை மடியில் போட்டுக்கிட்டு பாட்டு பாடி தூங்க வைப்பீங்கல்ல ஆச்சி, அது மாதிரி. அப்போ பாடுனா அந்த பாட்டையே பாடுனா இப்போ உங்களுக்கு பிடிக்குமா? நானே நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாட்டை தான் பாடியிருக்கேன், அப்புறம் எனக்கு பிடிக்காம எப்படி போகும்? அப்போ சரி. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே. ராஜு, அடுத்த லைன் நீ பாடு ராஜு. உனக்கு இந்த பாட்டு ஞாபகம் இருக்கான்னு பாப்போம். ஆச்சி, என்னையா கண்ணு? ஒரு பொண்ணு அவளுக்கே தெரியாம குழந்தை பெத்துக்க முடியுமா? என்னது? அதாவது ஆச்சி, ஒரு பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாம ஹஸ்பண்டே இல்லாம, அதாவது ஒரு பொண்ணு தன்னந்தனியா இருக்கா, அவளுக்கு அப்படி குழந்தை பிறக்குமா? பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். அப்படியெல்லாம் பிறக்காது. பிறக்குமே, பிறந்திருக்கேன். என்னது? மகாபாரதத்தில் கர்ணன் எப்படி பிறந்தாருன்னு நினைக்கிறேன்? எப்படி ஆச்சி? குந்தி தேவி கல்யாணம் ஆகாம புருஷன் இல்லாம சூரியனை பார்த்து வரம் வாங்கி பிள்ளைய பத்துக்கிட்டால, அவர் தானே கர்ணன். ஆச்சி, அது புராண கதை. நிஜத்துல அப்படி நடக்குமா என்ன? நடக்காது, அப்படிலாம் நடக்காது. நிஜத்துல அப்படி நடக்குமா என்னமோன்னு தெரியல. நடந்திருக்கலாம், நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், தெரியல. அப்படியெல்லாம் நடக்காதாச்சி. சரி, நடக்க வேண்டாம். ஆமா, இந்த கண்ணு ராஜு, நீ எதுக்கு இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்க? இவனுக்கு பேய் அடிச்சிருக்கும், வேற ஒன்றும் இல்லை. 6 மணி ஆனா ஸ்கூல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலை போட்டுட்டு வீட்டுக்கு வராம யார் பின்னாடியே ஊரை சுத்திக்கிட்டு தெரிஞ்சிருக்கான். அதான் ஏதாவது காத்து கருப்பு பிடிச்சிருந்திருக்கும், அடிச்சிருந்திருக்கும். யாருக்கு? எனக்கு காத்து கருப்பு அடிச்சிருக்கு. ஆமா, அப்படித்தான். உனக்கு தான் சுக்கி காத்து கருப்பு அடிச்சிருக்கு. அடே ஏன்டா அந்த பிள்ளைய போட்டு மணிக்கு ஒரு ட்ரெஸ் மாத்துறா, மணிக்கு ஒரு தடவை பூவை மாத்துறா. வயசு பொண்ணுன்னா அப்படித்தான் இருக்கணும். தாலி கட்டுன புருஷன் ஆசையா பாக்குறதுக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு, அப்போ ஒரு ட்ரெஸ், அப்போ ஒரு மல்லிகைப்பூவு. அதுக்கப்புறம் அந்த ஆசையா தாலி கட்டுன புருஷனை இவ பார்க்க போறதுக்கு அப்போ ஒரு வேற ட்ரெஸ், அப்போ ஒரு புது மல்லிகைப்பூவு. அப்போ வச்சுட்டு போனா தானே கொஞ்சம் கலக்கலா கிளுகிழப்பா இருக்கும். என் பிள்ளை அப்படின்னு போயிருப்பா. என்னடா கண்ணு? நீங்களும் ஆச்சி இவன் கூட சேர்ந்து என்னைய ஓட்டுறீங்க. பரவு, அவனை காணுமே என்னமோ ஏதோன்னு நாங்கள் எல்லாரும் பதறி ஊர் முழுக்க தேடிக்கிட்டு இருக்கும்போது நீ அப்பத்தான் அவரை பார்த்துட்டு வந்திருக்க. வந்ததும் மறுபடியும் அவர் இங்கே வாராருன்னு தெரிஞ்சதும் உள்ள வேகமாக ஓடி போய் கை கால் கழுவி முகம் கழுவி நல்ல மேக்கப்பை போட்டு வேற ட்ரெஸ்ஸை மாற்றி எப்படி வந்து நின்னேன். எனக்கே அப்பதான் தெரிஞ்சது ராஜு காணாவே போயிருக்க மாட்டான்னு. சுக்கி கண்ணு, நம்ம தூங்குறதுக்கு நேரம் காணலையா உனக்கு? இந்தா வந்துட்டேன்ப்பா, எங்க அப்பா கூப்பிடுறாரு, நான் போறேன்ப்பா. ஏய், இங்க பாரு, ஒழுங்காரு. என்ன நீ முதல்ல ஒழுங்காரு மவளே. போடா, உங்களோட டூ. ஆச்சி, காளியா, குட் நைட், போயிட்டு வரேன். தூங்குறதுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வான்னு அப்பா 10 தரம் கூப்பிட்டா 11வது தரம் தான் எந்திரிச்சு போவா. இன்னைக்கு பாத்தியா, கூப்பிட்டா அடுத்த நிமிஷமே ஓடிட்டா. எல்லாரும் சேர்ந்து அந்த பிள்ளைய போட்டு ஓட்டினா அதான் ஓடிட்டா.
அம்மா இந்தா ராஜு, ஆச்சி. பாலை குடிச்சிட்டு கப்பை கொடு. அம்மா எதுக்கு அப்படி ஒரு கேள்வியை கேட்ட? அது சும்மா தான் ஆச்சி. விளையாட்டு பிள்ளைய. சரி போ, கப்பை கொண்டு போய் சிங்கில் போட்டுட்டு போய் தூங்கு, ஓடு. சரிங்க ஆச்சி. சரி அப்போ நானும் கிளம்புறேன். இனிமே அவள் வீட்டில் போய் பூஸ்ட்டு காட்டா என்னைய 4 மிதி மிதிச்சாலும் மிதிச்சிருவா. நாளைக்கு வாங்கிக்கிடுவோம். போய் தூங்குங்க போங்க எல்லாரும். வாரேன் ஆச்சி. குட் நைட். குட் நைட்டு. சூப்பர்டா குட்டி. அப்புறம் அடுத்து அரே வா. அப்புறம் அப்புறம் அடுத்து அழகுடா பிள்ளை. தம்பி வாசிச்சுட்டான். அழகா வாசிச்சுட்டானே என் புள்ள. சரி, இந்த 3 நோட்ஸை மட்டும் அப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. அப்படியே பிராக்டீஸ் பண்ணனா பெருசா பெருசா வாசிச்சிடலாமா? ஓ எஸ், வாசிச்சிடலாமே. அப்புறம் பெரிய பாட்டெல்லாம் பாடிடலாம். தம்பி பாடுவான். தம்பி அப்படி பாடும்போது அப்பா தம்பிக்கு பெரிய கிஃப்ட் ஒன்று தருவேன். ஓகே அப்பா. அப்பா என்ன பண்றீங்க கேமரா வச்சுக்கிட்டு? சும்மா சும்மா சின்னதா ஒரு வேலை. ஓகேப்பா. சரி, என் குட்டி பிள்ளை நல்ல சைக்கிள் ஓட்ட பழகிட்டாங்களா? தம்பி சூப்பரா ஓட்டிடுவான். அப்பா பின்னாடி உட்கார வச்சு பெரிய பிள்ளையா போனதுக்கு அப்புறம் ஓட்டுவான்ப்பா. அப்பா 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 தம்பிக்கு சைக்கிள்ல பின்னாடி உட்கார வச்சு ஓட்டிக்கிட்டு கூட்டிக்கிட்டு போறதுக்கு யாருமே இல்லப்பா. அதான் நீங்க தினமும் ஒவ்வொரு டெடியா வச்சு வச்சு கூட்டிட்டு போறீங்களே, அப்புறம் என்னப்பா? தம்பி எல்லா டெடியையும் பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போயிட்டான். இப்போ வேற யாருமே இல்லப்பா. அதுக்கு வேற என்னப்பா செய்யணும்? வேற இன்னும் வேற டெடி வேற பொம்மை ஏதாவது வாங்கிட்டு வரலாமா போயிட்டு? இல்லப்பா. அப்புறம்ப்பா அப்ப குட்டி பிள்ளை மனசுக்குள்ள ஏதோ நினைச்சு வச்சிருக்காங்க. அப்பா கிட்ட கேக்குறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க போல. என்னவா? தம்பி ஸ்கூல்ல ஒரு பாப்பா இருக்கா. அந்த பாப்பா நல்ல பாப்பா. அந்த பாப்பா கூட நானும் ஃப்ரெண்டுப்பா. அந்த பாப்பாவை நான் பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போகலாமா? ஓ, குட்டி பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு தோணுதா? சுக்கி ஃப்ரெண்டும் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு வர மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. தம்பியா ஸ்கூலுக்கு போக கூடாதாப்பா? குட்டி பிள்ளைக்கு ஃப்ரெண்ட்ஸா வேணும்னு தேடி கிடக்காடா தங்கம். போர் அடிக்குதா செல்லத்துக்கு? ஆமாப்பா. தம்பிக்கு இப்பலாம் சுடுற ஃபீவரே வரல. அப்பதான் தம்பி நல்லா 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 சரியா போயிட்டான். அப்பனா தம்பி ஸ்கூலுக்கு போகலாமா? சரி, அப்போ ஒன்று செய்யலாம். அப்பா மூர்த்தி டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சொல்லட்டுமா? ஓகேப்பா. சரி, அப்படின்னா அப்பா இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட் மூர்த்தி டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்கள போய் பார்த்து பேசி குட்டி பிள்ளை ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க, போகலாமா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்து சொல்றேன். சரியா? கேஎஸ் வாங்க. வெற்றி மாமா வாங்க. தோ வரேன்டா தங்கம். செல்லப்பிள்ளை, அப்பா நீங்க உள்ள போயிட்டு உங்க டார்லிங் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு அவரை போய் கொஞ்சம் பாருங்க. டார்லிங் ஹலோ பேசிட்டு இருந்தாங்க. அப்படியா? அப்படின்னா உன் டார்லிங் கிட்ட போய் ரொம்ப நேரம் எல்லாம் ஹலோ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி போனை வாங்கி கீழே வச்சுட்டு நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. சரிங்கப்பா. டார்லிங் ஹலோ பேசினாலே பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, வைக்கவே மாட்டாங்க. நான் போய் பார்க்குறேன். இங்கே பாரு, எனக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கணும். எடுத்துடலாம். அதுக்கு எதுக்கு இவ்வளோ தயக்கம்? வா உள்ள வா. என்ன டெஸ்ட் எடுக்கணும்? எதுவும் பிளட் டெஸ்ட் எடுக்கணுமா? இல்லை. அப்புறம் என்ன டெஸ்ட் எடுக்கணும்? அது வந்து என்னன்னா
எனக்கு எனக்கு இதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்திருக்கான்னு டெஸ்ட் எடுக்கணும். என்னது? மலர், அது ஓகே? ஓகே தான், இப்போதைக்கு ஓகே தான். நீ சொல்ல போகிற ரிசல்ட்டை பொறுத்து தான் அடுத்து என்ன ஏதுன்னு பார்க்கணும். ப்ளீஸ் எனக்கு ஒரு செக்கப் பண்ணிடு. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, நீ என்ன கேட்குறேன்னு தெரிஞ்சு தான் கேட்குறியான்னு கேட்குறேன். தெரிஞ்சு தான் கேட்குறேன் தாயே. எனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினச்சிட்டியா? அப்புறம் எந்த பொண்ணாவது இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டு ஏதாவது ஒரு டாக்டர் கிட்ட போவாளா? எந்த டாக்டர் கிட்டையும் போக முடியாது. அதனால தான் என் ஃப்ரெண்டான உங்ககிட்ட வந்திருக்கேன். பாரு, இப்போ என்ன செக் பண்ணி சொல்றியா எப்படி? அறிவு இருக்கா மலர் உனக்கு கொஞ்சமாவது? நீ பிள்ளை பத்திரிக்கையா என்னன்னு உனக்கு தெரியாதா? அதை இன்னொரு ஆள் செக் பண்ணி தான் சொல்லணுமா? எனக்கு தெரிஞ்சா நான் ஏன் உங்ககிட்ட வந்து செக் பண்ணி சொல்லுன்னு சொல்ல போறேன். என்னது என்ன போட்டு இந்த குழப்புற? ஷூ, அப்படி இல்லை. இங்க பாரு, இப்போ எனக்கு நினைவே இல்லாம இருந்து பிள்ளை பெறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படியெல்லாம் பார்க்காத உமா. இங்கே பாரு, இப்போ நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி ஒரு பிள்ளை பெற்றிருக்கேன். ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மூலமாவோ எப்படியோ எனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு வச்சுக்கோ. இப்போ எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனால் என் புருஷனும் என் பிள்ளையும் கண்ணு முன்னாடி இருக்காங்க. அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோ. அதான் எனக்கு அது ஒரு சந்தேகம். இப்போ நான் செக் பண்ணி சொல்லிடுறேன். நீ ரொம்ப தடுமாறுறத பார்த்தா அப்படி சுயநினைவு இல்லாமல் எதுவும் இருந்தியா என்ன? அப்படியும் இல்லையே. அப்புறம் என்னதான் மலராச்சு உனக்கு? இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் யாராவது எடுப்பாங்களா? அப்படி முதல்ல டெஸ்ட் எடுக்கிற பெருமை உனக்கே இருக்கட்டும், எனக்கு எடுத்துறேன். சரி, உனக்கு வயிற்றுல ஏதாவது மார்க்ஸ் இருக்கா? இல்லை. அப்புறம் போதும், இதுக்கு மேலே எதுவும் கேள்வி கேட்டு என்னை சங்கடப்படுத்தாத. மரியாதையை உள்ளே கூட்டிகிட்டு போய் செக் பண்ணிடு. சரி வா. உங்களை காதலிச்சு உங்கள் பின்னாடியே சுற்றி வந்ததுக்கு இன்னைக்கு என்னை எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கீங்கன்னு பார்த்தீங்களா? இருக்கட்டும், ரிசல்ட் மட்டும் வரட்டும், அப்புறம் வந்து வச்சுக்கிறேன் உங்களை. மலர் வா. அந்த வரேன் உமா. என் மேனி அழகின் ரகசியம் மைசூர் சாண்டல் சோப். பெங்களூரில் படிக்கும்போது இந்த சோப்புக்கு பழகுனது. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நானும் சரி எம்கேவும் சரி இந்த சோப்பையே தான் யூஸ் பண்ணுறோம். என் பேபி அழகுக்கு காரணமும் மைசூர் சாண்டல் சோப்பு தான். மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கொடி, அது யாருன்னு கேட்டா நானுன்னு சொல்லடி. ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு தான் பேர். இன்னமும் மஞ்சள் பூசி குளிச்சுக்கிட்டு இருக்கேன். கூட வேலை பார்க்குறவங்கெல்லாம் கேலி பண்ணுறாங்க. ஆனால் என் எம்கேக்கு ரொம்ப பிடிக்கும். வாசம் பிடிச்சிக்கிட்டே இருப்பான். வாசமும் வரணும், கலரும் பிடிக்கக்கூடாது. இதுக்குன்னு பார்த்து மஞ்சப்பொடி அரைச்சி தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். காலேஜ் படிக்கும் போதெல்லாம் மாப்பம் பிடிச்சிக்கிட்டே திரிவான். இப்போல்லாம் அது அவனுக்கு ஞாபகம் இருக்குமா? மறந்துருக்கவே மாட்டான். ஆனால் அந்த கேடி பையன் என்ன சொல்லுவான்? ஆமாம், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு நான் என்ன வேலை வெட்டி இல்லாதவனா அப்படிம்பான். திமிரு பிடிச்ச ராஸ்கல். உன் குளியலறையில் நான் சோப்பா தண்ணீரா, நீ துவட்டும் பொழுது நான் துண்டா கைகளா, என் வலது கையில் 5 விரல், என் இடது கையில் 5 விரல், 2 கையிலையும் சேர்த்து துண்டை எடுத்து தலையில கட்டி துவட்டி முடிச்சாச்சு. முத்து சுடரே கொடு வேண்டிடும் வரங்களையே, வண்ண கதிரே வந்து தொடச்சு விடு என் தலையே. மலைக்கோ எம்கே, எப்போ வந்தீங்க? நீ தான் என்கிட்ட ஏதோ வர வேணும்னு கேட்டுட்டு இருந்தியே, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இல்லை, எப்போ வந்தீங்கன்னு கேட்டேன். நீ குளிக்கிறதுக்கு உள்ள போய் பாத்ரூம் கதவை சாத்தின உடனேயே வந்துட்டேன். ஐயோ, வாய்க்கு வந்ததெல்லாம் பைத்திய மாதிரி உளறிக்கிட்டு இருந்தனே. கேட்டிருப்பானோ? கேட்டுட்டேன், நல்லா கேட்டுட்டேன், எல்லாம் கேட்டுட்டேன். அது சும்மா
சும்மா தனியாக குளிக்கிறமே, அதான் அதான் அப்படியே என்னத்தையாவது வாய்க்கு வந்தது அப்படியே பாடிக்கிட்டே, வேற ஒன்றும் இல்லை. எல்லாருமே தனியாக தான் குளிப்பாங்க. அப்போ உனக்கு மட்டும் துணைக்கு குளிக்கிறதுக்கு ஆள் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஐயோ இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. இங்கே வா. வந்துட்டேன். மணி என்ன ஆகுது? இப்போ குளிச்சு நீ எப்போ ரெடி ஆகி ஆஃபீஸ் வந்து சேருவ? அவ்வளோதான், 2 மினிட்ஸில் நூடுல்ஸ் மாதிரி டக்குன்னு ரெடி ஆயிடுவேன். இந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு வர போற ஆஃபீஸ்க்கு? ஆஹா, இதுக்கு மேலே ஒரு கோட் போட்டுட்டு வருவேன். இது சும்மா நம்ம ரூமுக்குள்ளே தானே இருக்கோம் அப்படின்னு போட்டேன். இதுக்கு மேலே போடுறதுக்கு ஒரு கோட் இருக்கு. எது? நம்ம சும்மா ரூமுக்குள்ள இருக்கோமா? நானு சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் கதவை பூட்டி தானே வச்சிருந்தேன், எப்படி உள்ள வந்தீங்க? ஆமா, இது பெரிய ரிசர்வ் பேங்க் லாக்கர், டோரு திறக்க முடியாது எங்களால. சரி, எதுக்கு வந்தீங்க? சும்மா உன்னை பார்த்துட்டு போகலான்னு. கீழே எங்க அப்பா இருக்கார்ல, அவர் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதானே? நான் அவரை பார்க்க வரலையே, உன்னை பார்க்க தான் வந்தேன். அதான் டைரக்டா எங்க ரூமுக்கு வந்துட்டேன். எங்க அப்பாவுக்கு நீங்க வந்தது தெரியுமா? உங்க அப்பா எங்க வீட்டு பெரிய ஆள் கூட பேசிக்கிட்டு தான் இருக்காரு. அத்தை வந்திருக்காங்களா? அத்தை வரலடி, என் டார்லிங் வந்திருக்கான். அப்படியா? அப்ப சரி. ஆமா, அது என்ன என் முன்னாடி பேசும்போது மட்டும் வாங்க போங்கன்னு பேசுற? நான் இல்லைன்னு நினைச்சு அவன் இவன் என்னென்னமோ பேசுற. அது சும்மா நம்ம எம்கே தானே அப்படின்னு. ஓஹோ. எம்கே, நீங்க இப்படியெல்லாம் எனக்கு ஷாக் கொடுத்தீங்கன்னா, ஷாக்கான சர்ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னா நான் எப்படி தாங்குவேன்? நீங்க ரக்கட் பாயாவே இருங்க. நான் லவபிள் பாயா தாண்டி இருந்தேன், என்ன ரக்கடு பாயா மாத்தினது நீதான். சரி, அதெல்லாம் பேச வேண்டாம் எம்கே. அது நானே தெரியாம பண்ண தப்பு தானே. அதை மறந்துருங்க, மன்னிச்சிருங்க. நீங்க இப்படியே இருங்க, இது நல்லா இருக்கு. இப்பதான் எனக்கு நம்ம படிக்கும்போது பார்த்த எம்கே பார்த்த மாதிரி இருக்கு. இதுதான் நல்லா இருக்கு. ஆமா, நீ இன்னமுமா மஞ்சள் பூசி குளிச்சிட்டு இருக்க? ஆமா, உங்களுக்கு பிடிக்கும்ல, அதை எப்படி நான் மாத்துவேன்? எனக்கு தெரியாம போயிடுச்சே. அப்பப்போ மாப்பம் பிடிக்கிற வேலையை பார்க்கணும், பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நான் பிடிக்கிற மாதிரி மஞ்சள் பூசுறது இல்லைல்ல, வாசம் வர்ற மாதிரி தான் பூசுறேன். நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக பார்க்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஐயடா, இத பாருடா. சரி, அம்மா என்ன வரம் கொடுக்கணும்? உன் தலையை தோட்டி விடணுமா? இல்லை, அது நான் சும்மா வாய்க்கு வந்ததை பாடினேன். இல்ல இல்ல, நீயும் இத்தனை வருஷமா தவமா தவம் இருந்திருக்க, இப்போ வரம் வேற கேட்டுட்ட. கொடுக்காம இருந்தா உன் தவத்துக்கும் மதிப்பு கிடையாது, அப்புறம் வரம் கொடுக்கலன்னா எனக்கும் மரியாதை கிடையாது. ஸோ வரம் கொடுத்துடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உனக்கு எப்படி வசதி? குடு, அந்த டவலை குடு. டவலை குடுடி, தலையை தொடச்சு விடுறேன், குடு. இப்போ உங்களுக்கு நான் அனுப்பி இருக்கிறது அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததோட காப்பி கேஎஸ். தேவைப்பட்டா டைரக்டா ஒரு தடவை இந்தியா வந்துட்டு போறேங்கிறாரு. என்ன செய்யலாம்? இப்போ நான் தேவிகா ராணி மேல கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட்டுக்கு இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனா ஜட்ஜ்மெண்ட்ல ஒன்று ஃபைன் பண்ணுவாங்க, இல்லாட்டி 2 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும். அவங்க 2 வருஷம் ஜெயில் தண்டனையை கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ யாரையாவது விட்டு ஃபைன் கட்டி வெளியே வரதான் பார்ப்பாங்க. அதான் கேஎஸ், அதை பத்தி தான் பேசிட்டு போலான்னு வந்தேன். இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டையும் நான் சேர்த்து ஃபைல் பண்ணி கோர்ட்ல சப்மிட் பண்ணேன்னு வைங்களேன், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல. அது உங்களுக்கு தான் தெரியும் வெற்றி. அதான் சார் அங்க துபாயில இருந்து டைரக்டா ஒரு தடவை வந்துட்டு போனாலும் வர்றேங்கிறாரு. எப்படி கேஸை ஸ்ட்ராங் பண்ணிடுவோமா? இல்ல, நான் என்ன நினைச்சேன்னா, அங்க அவங்க இல்லீகலா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதை வச்சு அவங்கள இன்னும் கொஞ்ச நாளைக்கு, கொஞ்சம் வருஷத்துக்கே வெளியே வர விடாம பண்ணிட்டா எப்படி? பண்ணலாம், அதுக்கு உண்டான எவிடன்ஸ் நீங்க என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. ஆனா ஆனா அதான் வெண்ணிலா சிஸ்டருக்கும் எம்கேக்கும் இதுல ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தா, பிகாஸ் அவங்க சைடு ரிலேட்டிவ், அதான் அதை பத்தி பேசிட்டு போலான்னு தான் இப்போ வந்திருக்கேன். சிவியர் ஆக்ஷன் எடுத்து பனிஷ் பண்ணனா என்னால ஈஸியா முடியும்.
இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிட்டு போலான்னு தான் இப்போ வந்திருக்கேன். நான் நாளைக்கு அவங்கள கோர்ட்டில் சப்மிட் பண்ணி ஆகணும். அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கலந்து பேசி எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதான் நேராக பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். இப்போது இவர் கம்ப்ளைண்ட்லேயும் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு நடந்த அதே விஷயம்தான். அப்படிங்கிறப்போ கேஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கரெக்ட், நீங்கள் சொன்ன மாதிரி இதை பற்றி நான் ஒரு தடவை தம்பிக்கிட்டையும் வெண்ணிலா கிட்டையும் முக்கியமாக அவங்க அப்பா கிட்டையும் ஒரு தடவை பேசிக்கிறேன். ஓகே கேஎஸ், அப்போ பேசிட்டு எனக்கு சொல்கிறீங்களா? ஓ எஸ், கண்டிப்பாக. ஆயுசுக்கும் அவங்க வெளியவே வர முடியாத அளவுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கறதுன்னா ரொம்ப ஈஸியாக வாங்கி கொடுத்துடலாம். பிகாஸ் எவிடன்ஸ் நம்மக்கிட்ட அப்படி இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க பார்த்த வேலையும் அப்படி. ஆனால் எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, தம்பி சைடுலையும் வெண்ணிலா சைடுலையும் ஏதாவது ப்ரெஷர் வந்துடக்கூடாது, அவங்க மனசு வருத்தப்படக்கூடாது. அதுக்காக தான் பார்க்குறேன். நான் ஒன்று பண்ண போய் அது உங்களுக்குள்ள ஏதாவது மனக்கசப்பு வந்துடக்கூடாதுல்ல. சரிங்க வெற்றி, அப்போ நான் பேசிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே கேஸ், ஓகே. அப்புறம் ஒரு வழியாக சிஸ்டரை கண்டுபிடிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பிளான்? பார்க்கலாம் வெற்றி, சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு சொல்லாமலா? ஓகே ஓகே, கண்டிப்பாக சொல்லுங்கள். சரி, அப்போ நான் கிளம்பட்டுமா? டைம் ஆச்சு. உங்களை பார்க்கறதுக்காக வீட்டுக்கே வர்றதுனால தான் மஃப்டியில் வந்தேன். யூனிஃபார்ம் ஜீப்பில் இருக்குது, போயிட்டு மாற்றிட்டு தான் சார்ஜ் எடுத்துக்கணும். சரி, அப்போ நான் கிளம்பட்டுமா? டைம் ஆச்சு. எப்போவுமே வந்த அவசரத்தோடையே தான் கிளம்புறீங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கிறதே கிடையாது. நான் இருக்கிறதுக்கு ரெடி தான், பட் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை. இன்னொரு நாள் பார்ப்போம். உங்களை இப்படி வீட்டில் வச்சு பார்க்கறதே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்போ வீட்டில் இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. அப்போது உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை. அதனால தான் கிளம்புறேன். போயிட்டு வரேன் கேஎஸ், இன்னொரு நாள் பார்ப்போம். யா ஷியோர், ஓகே பாய். ஓகே, அப்போ அது என்ன ஏதுன்னு பேசிட்டு எனக்கு உடனே சொல்லிடுங்க. ஷியோர் ஷியோர். சரி கேஎஸ், பார்க்கலாம். பார்க்கலாம். குட்டி பிள்ளை, சொல்லுங்கம்மா. அம்மா கோயிலுக்கு போயிட்டு வரையா? சரிங்கம்மா, சீக்கிரம் வந்துடுவீங்களா எப்படி? அது சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? ஏன் அப்படி? எனக்கு என்னப்பா தெரியும்? நீயே அதிசயமாக வீட்டில் உட்காந்துருக்க, காரணம் இல்லாமல உட்காந்துருப்ப. நீ ஏன் ஃபோன் போட்டு கூப்பிட்டா நான் வரேன், இல்லைன்னா அப்படியே கோயில்லையே கிருஷ்ணா ராமான்னு உட்காந்துருக்கேன். எது? என்னது? இல்லை இல்லை, என் மருமக வருவான்னு நினைக்கிறேன். மருமக பிள்ளை வரும்போது நான் எதுக்கு வீட்டில் இடைஞ்சலா, அதான் அப்படியே கோயிலில் போயிட்டு ஏதாவது சொற்பொழிவு ஏதாவது நடத்துனாங்கன்னா உட்காந்து கேட்டுட்டு பதறாமல் வரேன். நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபோன் போடு. சரிதான், அப்போ அதுக்கு தான் தம்பியும் குட்டி பிள்ளைய கூட்டிட்டு அங்கே கிளம்பிட்டான் போல. அப்படின்னா என் மருமக பிள்ளை இப்போ வர்றது கன்ஃபார்ம், அப்படித்தானே? வரலாம், வந்துதான் ஆகணும், வருவாங்க. அப்படின்னா சரி, அம்மா கிளம்புறேன். இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க மாட்டேன். அப்புறம் வர்ற மருமகளை அப்படியே பிடிச்சி வச்சுக்கோ, அப்படித்தான் சொல்லுவேன். அது சரி. உங்கள் மாமனார் பேசினாரா? எம்மா கோயிலுக்கு கிளம்பணும்னீங்கல்ல, கிளம்புங்க, போயிட்டு வாங்க. சரி சரி, அப்போ சரி, போயிட்டு வரேன். நீயாச்சு உன் பொண்டாட்டியாச்சு, என்னன்னு போங்க. நம்மளை பார்த்தா எல்லாருக்கும் எப்படி தெரியுதுன்னு தெரியல, வர வர எல்லாருக்கும் சேட்டை கூடி போச்சு. ஹலோ மிஸ்டர் கேண்டிமேன்.